ஹாய் டைரிமே சொல்லிக்கிட்டீங்களா உங்களுக்கு புதிய எபிசோட் தேங் ஒன் ஷாட் எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்ற கதையிலே போய் பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஏதோ செம்ம வேலை செம்மையாக ரெடியாக இருக்காங்க. ஸோ அது வேறையெல்லாம் நம்ம தயங்கலாம். ஸோ ரெடியாகி முடிச்சுட்டு ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறோம். ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிடுறான். ஸோ கரெக்டாக பஸ்ஸும் வந்துடுது. ஸோ பஸ்ஸில் போய் ஏறி வந்துடுறான். அப்படியே காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடும். ஸோ அப்படியே காலேஜுக்குள்ளே போகிறான், நடந்து போகிறான். ஸோ நடந்து போனான் பக்கத்தில் சீனியர். ஸோ பொண்ணுங்க சீனியர் தான். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்கும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கலை. ஸோ அவன் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடறான். என் கிளாஸ்க்குள்ளே நுழைஞ்ச அடுத்த செகண்டு ஸோ பொண்ணுங்களாம் அப்படியே பேனு வாயை பிளந்து சொல்லி ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம தயங்க அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை. ஸோ அவன் வாட்டுக்கு போயிட்டு அவன் பெஞ்சில் போயிட்டு உட்காந்து இப்படி புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீங்களும் பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்க. என்ன இவன் எல்லா பொண்ணுங்களும் பேனு வாயை பிளந்து ஜொல்லு ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு, இவன் எதுவுமே கண்டுக்காம அப்படியே பெஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு என்னோட படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரொம்ப நல்லவனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தயங்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவன்கிட்ட எப்படியாவது பேசணும் ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அவன் எதுவுமே கண்டுக்க மாட்டான். ஸோ கிளாஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் காலேஜ் தான் இருப்பான் நம்ம தயங்க. எப்படியாவது இவன்கிட்ட பேசியே தீரணும். எதுக்கு என்கிட்ட பேசவும் மாட்டுக்கிறான், மூஞ்சி கொடுத்து காட்டவும் மாட்டுக்கிறான், ரொம்ப நல்லவன் மாதிரியே இது பண்ணுறானே, முடியலை. இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். பெருமையாக இருக்கேன் எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசி இப்படி சிரிச்சுக்கிறீங்க. கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே சாரும் வந்துடுறாரு. பாடம் வந்து ஆரம்பிச்சிடாரு. நீங்களும் கொஞ்சம் இருக்கீங்க, தயங்கும் கொஞ்சம் இருக்கான். ஸோ எல்லாருமே கொஞ்சம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் கிளாஸும் முடிஞ்சு டைமு. ஸோ நீங்கள் கேண்டீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு இருக்கா உங்களுக்காக சாப்பாடு. ஸோ நீங்கள் வெயிட்டிங்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக அந்த சீட்டும் நம்ம தயம் வந்து க்ராஸ் பண்ணி போகிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு ஏய் நீ வாங்கி வச்சிரு, நான் வந்துடுறேன் ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. கரண்டி பையன்ட்ட எப்படியாவது நம்ம பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடியே போகிறீங்க. தயாங்க்கு நல்லாவே தெரியுது நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்ட்டு. ஸோ அவன் எதுவுமே கண்டுக்கல, அவன் அதுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். நீங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நான் கேட்குறதாவும் இல்லை, விடுறதாவும் இல்லை, இவன்கிட்ட பதிலை கேட்டே ஆகணும்னு ஒரு முடிவோட அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம தயங்க ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்கள் குனிஞ்சிட்டு நடந்து வேகமாக வந்திருப்பீங்க. 2 பேரும் முட்டிக்கிறீங்க. மம்மி அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்ல நம்ம தயங்க ஏய் பார்த்து வரமாட்டியா, முன்னாடி யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டியா, நீ வாட்டுக்கு வந்து டுமான்னு வந்து முட்டுற, என்ன அவ்வளோ ஃபாஸ்ட்டு உனக்கு வேகம், மெதுவாக நடந்து வந்தால் என்ன, அது சாரி, அது நான் வந்து தெரியாமல் முட்டிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிரு, அடி பட்டிருக்கா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன விஷயம், எதுக்கு என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க, நம்ம தயங்கவங்கிட்ட இந்த மாதிரி கேட்க நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஆமாம் நீ ஏன் என்கிட்ட வந்து பேசவே மாட்டேங்கிற, மூஞ்சி கொடுத்து பேசவும் மாட்டேங்கிற, பார்க்கவும் மாட்டேங்கிற, வேற நீ வாட்டுக்கு புக் எடுத்து படிக்கிற, நீ வாட்டுக்கு இருக்கிற, அமைதியாக இருக்க, ரொம்ப நல்ல பையன் மாதிரியே இது பண்ணுறியே, ஏன் இப்படி பண்ணுற, நான் வந்து உன்கிட்ட வந்து பேசணும்னு நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போகிற, எனக்கு அதுக்கு பதில் ஆன்சர் பண்ணு. நீங்கள் இந்த மாதிரி தயன்ட்ட கேட்குறீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு நீ எத்தனை தடவை கேட்டாலும் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது சரியா, உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் சரியா, இது உன் பதில் தான் என்னால் சொல்ல முடியும். அதான் ஏன் எதுக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிற, எதுக்கு எனக்கு புரியவே இல்லை, எனக்கு தெளிவாக சொல்லு. ஒரு மிடில் கிளாஸ், நான் ஒன்றும் இந்த மாதிரிலாம் பணக்காரன்லாம் கிடையாது, நான் ஒரு ஏழை ஓகேவா, ஒரு பணக்கார பொண்ணுடி மிடில் கிளாஸுக்கும் பணக்கார பொண்ணுக்கும் எப்படி செட் ஆகும் நீ ஏன் யோசிச்சு பாரு, அது நான் தான் சொல்கிறேன், இது நம்மளுக்கு செட் ஆகாது சரியா, உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உன் டவுட்டு கிளியர் இல்லை, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம தயம் அப்படியே போயிடுறான். தயம் பின்னாடி ஓடி போயிட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு, மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் பணக்காரனா இல்லைன்னா என்ன, பணக்கார பொண்ணுலாம் வந்து ஏழை பசங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல் போட்டிருக்காங்களா, ஆர்டர் போட்டிருக்காங்களா, இல்லைல்ல, நீங்கள் இந்த மாதிரி தயன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயம் உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு, உனக்கும் எனக்கு செட் ஆகாது, நீ ஒரு பணக்காரி பொண்ணுடி, நான் மிடில் கிளாஸ்டி, காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி படித்து நல்லபடியாக ஒரு வழிக்கு வந்து நல்லபடியாக என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என் ஃபேமிலிக்கு ஒரு பெருமையான ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும், நான் அதில் தான் ஒரு முடிவோடு இருக்கேன், அதான் நான் இங்கே படிக்க வந்ததே, இதுக்கு மட்டும் தான் நான் வந்திருக்கேன் புரியுதா, தேவையில்லாமல் என் பின்னாடி தெரிஞ்சு நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பார்த்துட்டு போ புரிஞ்சதா, நான் போயிட்டு வரேன்
ஸோ தயங்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். தயங்கு இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினதுலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க, தயங்கு தான் வேணும் அப்படின்ட்டு. திரும்பவும் நீங்கள் தயங்கு தேடி தான் போயிட்டுருக்கீங்க. பார்த்தா கிளாஸில் உட்காந்துருக்கான். ஸோ நீங்களும் திரும்ப கிளாஸ்க்குள்ளே போயிட்டு தயங்கு பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டு தயங்கு திரும்பி பார்த்துட்டு, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், எதுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன், எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் சொல்லிட்டேன்ல செட் ஆகாதுன்ட்டு. தயங்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்ககிட்ட. ஸோ நீ தயங்க பார்த்துட்டு, நான் பணக்காரியாக இருந்தாலும் நான் ஏழை மாதிரி தான், எனக்கு ஏழைங்க பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பணத்து மேலே ஆசைப்படுறது, இந்த மாதிரி சொத்து மேலே ஆசைப்படுறது, பங்களா வீடு இந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஆசை கிடையாது. மிடில் கிளாஸ் பையன் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட லைஃப் வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். மேரேஜ் பண்ணிக்கணும், ஒன்றா இருக்கணும், லைஃப் மூமெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணணும், நிறைய ஆசைகள் இருக்குது. தெரியும் தயம், நீ மிடில் கிளாஸ் பையன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். அவங்க கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும், ட்ராவல் பண்ணணும், நிறைய பேபிஸ் பெற்றுக்கணும், உங்க கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நீ மட்டும் இருந்தால் மட்டும் போதும் தயம், நான் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எனக்கு நீ மட்டும் போதும், எனக்கு வேறு யாருமே வேணாம். நீ என் பக்கத்தில் இருந்தாலும் அதுவே போதும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடுறீங்க நம்ம தயன்கிட்ட. ஸோ தயன்கே இதெல்லாம் கேட்கும்போது கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்குது, ஏற்றுக்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் அந்த ஒரு குழப்பத்தில் நம்ம தயங்கு வேற இருக்கான். என்ன சொல்கிற தயம், இத்தனை நாளும் அவன் பின்னாடி சுற்றினது காரணமே இது மட்டும்தான். நீ மட்டும் போதும் தயம். என்ன சொல்கிற தயம், பதில் சொல்ல. இந்த மாதிரி தயன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்ருக்கான். இதுக்கு எவ்வளோ வேணால் டைம் எடுத்துக்கோ, ஆனால் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நீ என்றைக்கு இந்த பதில் ஆன்சர் பண்ணுறியோ அன்றைக்கு வரைக்கும் நான் எப்போயுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் உனக்காக. நீங்கள் இந்த மாதிரி தயன்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ நம்ம தயம் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கொஞ்ச நாள் இப்படி தான் லைஃப் போகுது. தயன்கிட்ட அடிக்கடி வந்து பேசுகிறது, எங்கே போனாலும் நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவீங்க. காஃபி ஷாப்பில் மெய்டாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அப்போ கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ தயங்க என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன வேலை பார்க்குறான், எல்லாத்தையுமே நோட் பண்ணுவீங்க. தயங்கும் நல்லாவே தெரியும் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கவனிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ அவனையும் எதுவுமே கண்டுக்கவே மாட்டான். வேலை உண்டு சோழி உண்டு அப்படி தான் இருப்பான் நம்ம தயங்கு. ஒரு பக்கம் யோசிப்பான், நீங்கள் இவ்வளவும் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணி பேசுவீங்க. ஸோ நம்ம தயங்கு எல்லாம் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பான். சொல்லலாமா வேணாமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேற உட்காந்துருப்பான். இப்படி தான் தயங்கு லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த சைடு இப்போது நம்ம காஃபி ஷாப்பில் நம்ம தயங்கு தான் மெய்டாக வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க. தயங்கு சைட் அடிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தயங்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சைட் அடிக்கிறீங்க பார்க்குறீன்ட்டு. ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு மட்டும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வந்து உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்காடுறான். நீங்கள் பார்த்துட்டு என்ன ரொம்ப வேலை பார்த்து செம்ம டயர்டா? ஆமாம், சரியான டயர்டாக இருக்குது. சரி அதெல்லாம் விடாது, நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும், சொல்ல. மிடில் கிளாஸ் பையன்னு சொல்லியும் நான் தான் வேணும், நீ ஏன் இவ்வளோ அடம்பிடிப்பில் இருக்க? நான் சொன்னேனே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை யார்ட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். உன் கூட லைஃப் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். உன் கூட நிறைய பேபிஸ் பெற்றுக்கணும். அப்புறம் நம்ம லைஃப்லாம் உன் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தயன்ட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ தயங்க கேட்டுட்டேன். சரி ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இது உங்கள் வீட்டுக்கு ஃபேமிலிக்கு தெரிஞ்சோன்னா ஆகுறது. உங்கள் மம்மிக்கும் டேடிக்கும் நீ லவ் பண்ணுறது, ஒரு மிடில் கிளாஸ் பையனை லவ் பண்ணுறதும் உங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சோன்னா உன்னை வந்து வேற யாருக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா என் லைஃப் என்ன ஆகுறது? தயங்க இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சா நான் உன்னை மட்டும் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் தயன்ட்டு இந்த மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ தயம் உங்களை பார்த்துட்டு நீ ஒரு முடிவோடு தான் இருக்க. என்ன லவ் பண்ணுற, என் கூட லைஃப் வாழணும், நீங்கள் பேபிஸ் பார்த்துக்கணும், ஒரு முடிவோடு தான் இருக்க. ஃபேமிலியை மீறி நீ என் கூட வாழணும்னு ஆசைப்படுற, அப்படி தானே? ஆமாடா புருஷா, போதுமா? உனக்காக நான் என்ன வேணா பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன். ஓ அவ்வளோ தைரியம்? ஆமாம், நீ இருக்கிறனால அவ்வளோ தைரியம் இருக்குது. நான் இருக்கிறனால உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது. இது எங்கே போய் முடிய போதோ எனக்கே தெரில, பார்ப்போம்.
இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஒரு முறை தான். ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு எதுக்குடி இப்போ முறையிற? சரி முறைக்காதடி, நான் உண்மையை தாண்டி சொன்னேன். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கே தெரிலடி. நீங்கள் தயங்க பார்த்துட்டு சப்புன்னு அடிக்கிறீங்க தொடையிலையா அவனுக்கா? எதுக்குடி இப்போ அடிச்ச? இல்லைடா ஓவரா பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க சப்புன்ட்டு தொடையிலையே. நம்ம தயங்கா போடி மயிறு அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஸோ நீங்கள் பின்னாடி துரத்தி அடிக்கிறீங்க. ஸோ நம்ம தயங்க ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்ச நாள் லைஃப் இப்படி தான் போகுது. ஸோ தயங்கம் உங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகி பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ நீங்களும் தயங்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவே பேச ஆரம்பிச்சிங்க. ஸோ தயங்கம் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ரொம்பவே லவ் பண்ணுவான். ஸோ நீங்கள் அதிகமாக ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவ்வளோ நெருக்கமாயிருவீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்க 2 பேருமே. பார்க்கு, பீச்சு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்களும் தயங்கம் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. தயங்க லைஃப்பும் உங்கள் லைஃப்பும் இப்படி தான் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. உங்கள் அப்பாவுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்கும் உங்கள் மேலேயே. ஸோ பாடி கார்டை விட்டு வாட்ச் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ பாடி கார்டும் எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணி எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருவான் அப்பாங்கிட்ட. ஸோ உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச செம்ம டென்ஷன் ஆகிறாரு. மிடில் கிளாஸ் பையன் பணக்கார பொண்ணு தேவைப்படுது அவனுக்கு. அவ்வளோ திமிரு இந்த மிடில் கிளாஸ் பசங்களுக்கு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. இரிட்டேட் ஆயிடுறாரு. ஸோ நீங்கள் இந்த சைடு அப்படியே ஹாலில் உட்காந்து டிவி பார்த்து இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை கூப்பிட்றாங்க. இஷிஃபா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்டானா நீங்களும் உங்கள் அப்பா பார்த்து இதோ வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு என்னப்பா எதுக்குப்பா கூப்பிட்டேன்? உட்காருமா உங்ககிட்ட ஒன்று தனியாக பேசணும். என்ன பேசணும்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ரிஷிஃபா நீ யார் பின்னாடியாவது சுத்துறியா? ஸோ உங்கள் அப்பா இந்த மாதிரி கேட்டோன்னா நீங்களும் உங்கள் அப்பா பார்த்துட்டு சொல்கிறீங்க, ஆமாம் நான் ஒரு பையன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்கிற? ஒரு பையன் பின்னாடி நீ சுற்றுறியா? எதுக்கு இப்படி சுற்றுற? எதுக்கு சுற்றுறேன் தட்ஸ் ஆல். நீ அந்த பையன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க? என்ன ரீசனுக்கு சுற்றிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா இந்த மாதிரி கேட்குறாங்க உங்ககிட்ட கேள்வியை. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அதுவாப்பா நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனும் என்ன லவ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே லவ் பண்ணுறோம், ஒன்றா தான் சுற்றுவோம், ஒன்றா தான் இருப்போம். நீங்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க உங்கள் அப்பாட்ட. ஸோ உங்கள் அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏம்மா நீயும் லவ் பண்ணுற, அந்த பையனும் லவ் பண்ணலாம். ஸோ அந்த பையன் எந்த ஜாதி, எந்த ஊருக்காரன், அவன் பேர் என்ன எல்லாமே உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியுமே. அவன் நம்மள மாதிரி பணக்காரலாம் கிடையாது. ஏழைன்னா மிடில் கிளாஸ் பையன். அவன் பார்க்க செம்ம அழகாக இருப்பான். அவன் ஜாதிலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் தான். உனக்கு என்னை ரொம்பவே பிடிக்கும். ஒருத்தர் மனசு புரிஞ்சுக்கிட்டே லவ் பண்ணிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் டாடி. உங்கள் பாட்டு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு. சரி ஓகேம்மா நீ சொன்னதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் மிடில் கிளாஸ் பையனுக்கும் பணக்கார பொண்ணுக்கும் எப்படிமா செட் ஆகும்? இதே தான் அவனும் கேட்டான், இதே தான் நீங்களும் சொல்கிறீங்க. சரி ஏழை பையனாக இருந்தால் மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? இல்லவே இல்லை டேடி. நீங்கள் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா அப்பா என்ன சொல்ல வரேன்னா பணக்கார பையனாக தான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். மிடில் கிளாஸ் பையனுக்கும் பணக்காரங்களுக்கும் எப்படிமா ஒத்து வரும்? இது இல்லாமல் ஜாதின்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? எப்படி உன்னை அவங்ககிட்ட சேர்த்து விடுவேன்? நான் நம்பி நான் எப்படி உன்னை எப்படி ஒப்படைக்க முடியும்? உங்கள் அப்பா அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஜாதி பார்த்தெல்லாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணணும்னா எந்த அவசியம் இல்லை. அவன் நல்லவனா இருக்கானா, இல்லை படித்தவனா இருக்கானா, நம்மளை நல்லா பார்த்துப்பானா, அது போதும். நம்பிக்கை இருந்தாலே போதுமேப்பா. ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்தா அவங்க என்ன பண்ணி கொடுக்குறீங்க? இல்லைல்ல மனசார ஒருத்தவங்களை பிடிச்சவங்கள ஹாப்பியாக வாழ்வாங்க. அதான் எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனை மேரேஜ் பண்ணிட்டு அவன் நிறைய பேபிஸ் பார்த்துக்கணும், அவன் கூட லைஃப்பில் ஹாப்பியாக ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒன்றுப்பா எனக்கு அவன் வேணும். அவன் இருந்தால் தான் நான் இருப்பேன். அவன் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். நான் மேரேஜ் பண்ணுறதானா அவனை மட்டும் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். வேறு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அவனை தவிர. நீங்கள் உங்கள் அப்பாட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஸோ இப்படி வேற சொல்லிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது? இது இப்படி போனால் வேலைக்கு ஆகாது. ஏதாவது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இப்படியே உங்கள் லைஃப் இப்படி தான் போகுது. அடிக்கடி உங்கள் அப்பா வந்து விசாரிப்பார். நீங்களும் எல்லா பதிலும் டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவீங்க. அப்பா நிறையவே பிளான் பண்ணுவார். எப்படியாவது 2 பேரும் பிரிச்சிடணும், இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணுவார். ஸோ எல்லாமே சொதப்போம். அவருக்கே கடுப்பாயிரும். என்ன இது எல்லாமே பண்ணி சொதப்புது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் டென்ஷன் மைண்டில் உட்காந்துருப்பாரு. உங்கள் அப்பா வந்து தயங்க ரொம்பவே பிளாக்மெயில் பண்ணுவார். ஸோ தயங்க அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டான். எனக்கு உங்கள் பொண்ணு வேணும், நான் உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில்
பிடிச்சி விட்ருவான். நீங்கள் தடயமாக வந்து நின்றுட்டு இங்கே பாருங்கப்பா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு என் தயங்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவோடு வைப்பீங்க. ஸோ 2 பேருமே ஒரு கான்செப்டோடு ஒரு முடிவோடு வைப்பீங்க. அப்போ கூட உங்கள் அப்பா வந்து உங்களை 2 பேர்த்தையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுவார். வீட்டை விட்டு ஓடி வந்துடுறீங்க. தயங்கும் என்னடி பண்ணி வச்சிருக்கா, எதுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தா, ஏடி அவசரப்பட்டு இப்படி பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் திட்டுவான். எனக்கு தெரியாது, எனக்கு நீ வேணும் அவ்வளோதான், நான் இதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடப்பீங்க. ஸோ தயங்க வேறு வழி இல்லை. ஸோ பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஸோ அவங்களும் ஓகே நம்ம 2 பேருமே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் ஒன்று சரியா, யார் தடங்கள் வரா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கிட்ட ஒரு கான்ட்ரோலில் தைரியமாக சொல்ல சில 2 பேருமே வீட்டை விட்டு ஓடி போயிடுறீங்க. 2 பேருமே தனியாக ஒரு லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்களும் தயங்கும் எங்கேயுமே உங்களை தனியாக கூட விட மாட்டான். ஸோ வீட்டில் கூட தனியாக கூட விட மாட்டான். ஸோ அவ்வளோ கேரிங்காக ரொம்ப கேர்ஃபுல்லாகவே உங்களை பக்கத்தில் இருந்து தாங்குன்னு தாங்குறான். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு தயங்க இதை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ தயங்காத தான் ரொம்பவே லவ் பண்ணுவான். அந்த சைடு உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொண்ணு பேச்சு கேட்டிருக்கணும், ஸோ அவள் ஆசைப்படி இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உங்களை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உட்காந்துருப்பாரு. நீங்கள் டைம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஸோ வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க, அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ டைம் தான் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுவான், ஒன்றும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணி ஓகே வைக்கிடுவான். ஸோ நீங்களும் ஓகே ஆயிடுவீங்க. ஜாப்லாம் வேலை கிடச்சி ஸோ அந்த வேலையை நல்லா உருப்படியாக பார்த்து உங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்து நீங்களும் ஹஸ்பண்டாக நல்லா கொஞ்சிக்கிட்டு டைம் லைஃப்பும் உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாகவே போயிட்டுருக்கு லைஃப் மூமெண்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வரீங்க, நீங்கள் 2 பேருமே நீங்களும் தயங்கும். ஸோ இந்த சைடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. ஸோ 2 பேருமே காரை விட்டு இறங்கிருக்கீங்க. அவங்க அப்பா தான் வெளியே வந்து என்னடா வெளியே இருக்க சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அப்படியே ஷக்காக நிற்கிறாரு. ஸோ அவ்வளோ கண் டீஸோட ஸோ பொண்ணு திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க கண் டீஸோட. ஸோ தயங்தான் கம்ஃபர்ட் பண்ணுறான். நீங்களும் ஓகேவாயிட்டு நீங்கள் உங்கள் அப்பா முன்னாடி 2 பேருமே வந்து நீங்களும் தயங்கும் வந்து நிற்கிறீங்க. அப்பாவும் உங்களை பார்க்குறாரு. ஸோ தயங்கும் பார்த்துட்டு அங்கிள் என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு புரியுதுப்பா, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல், என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி நான் முதையே யோசிச்சு முடிவு பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கணும், நான் ஏதோ பண்ணி நானே என் பொண்ணை இழந்துட்டேனோன்னு நினச்சி பயந்துட்டேன் அங்கிள், ஏன் அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்குதான். ஸோ உங்கள் அப்பாவை அவன் கன்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் அப்பாவும் ஓகேவாயிட்டு இப்படிலாம் பேசாதீங்க, இனிமேல் எல்லோரும் நம்ம ஒரே ஃபேமிலி தான், ஓகே மாப்பிள்ள நீங்கள் சொல்லிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் சொல்லிட்டு ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்பா மிஸ்யூப்பா, மிஸ்யூடா தங்கம், அவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்பா ஒன்று, நானும் தான் சரிம்மா மாப்பிள்ளை உள்ளே கூட்டிகிட்டு வா, சரிப்பா என்னங்க வாங்க இல்லை வாங்க, வரேன்டி, ஏதோ நீ கசியமாக மரியாதை கொடுக்குற உன் அப்பா இருக்கிறதுனால, இல்லைனா உன் அப்பா இல்லைன்னா ஏன்னா இப்படிலாம் மரியாதை கொடுக்குறேன்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே, என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உரைக்கிறீங்க உங்களை பார்த்துட்டு, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் உங்கள் ஃபேமிலி தயங்கோட ஃபேமிலி ஸோ எல்லாருமே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ குட்டி ஒரு பேபி ஸோ கையில் வச்சுருக்கீங்க, அதை அப்படியே கொஞ்சிட்டு ஸோ உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ பொண்ணு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தயங்கும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஸோ நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக லைஃப் போயிட்டுருக்கு. ஹாப்பி எண்டிங்னா ஸோ இதோட இந்த எபிசோட் ஒன் ஷாட் தயங்கும் ஒன் ஷாட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ஒன் ஷாட் தயங்கும் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது. லவ் யூ சார், ஐ லவ் யூ. பாய்.